ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्राक्षोपदरेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भक्तिरशुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमातं श्रीचैतन्य ईश्वरं ओम् अज्ञानतिमरन्दस्य ज्ञानगणसराख्य सप्तमीलिन्येन तस्मै श्रीगुरुवे नमः। ஜெய் ஸ்ரீல பிரபா, ஜெய் ஸ்ரீல பிரபா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 9வது அத்தியாயம், மிக ரகசியமான அறிவு. நம்ம போன கிளாஸ்ல 15 ஸ்லோகங்கள் வரையும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 16வது ஸ்லோகத்திலிருந்து 9.16 இருந்து பார்க்கலாம். அகம் க்ரதுர் அகம் யஜ்ஞஹ ஸ்வதாஹம் அகம் औषधम् मन्द्रो अहम् अहम् एवाक्यम् अहम् अग्निर् अहम् हूतम्. மொழிபெயர்ப்பு. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோர்களுக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். ஸோ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்தும் நான் தான், மந்திரமும் நான் தான், அக்னியும் நான் தான், அதுல விடக்கூடிய நெய்யும் நான் தான், அதாவது அனைத்தும் நான் தான் அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அனைத்து விஷயங்களுமே பகவான் தான், பகவானை தவிர வேற எதுவுமே கிடையாது. இங்க நமக்கு வேத சடங்குகள், ஸோ வேத சடங்குகள் எல்லாமே என்ன அப்படின்னா, அனைத்துமே என்ன பகவானை திருப்தி செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்மிருதி, செய்யக்கூடிய யஜ்ஞங்கள், அந்த மூலிகைகள், ஸோ அனைத்துமே பகவான். அதே போல பித்ருலோகத்துக்கு நிவேதனம் செய்யக்கூடிய பொருட்கள், ஸோ அந்த யாகங்கள் அனைத்துமே கிருஷ்ணர் தான். அந்த மந்திர பாகமும் கிருஷ்ணர் தான். அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருட்களும் கிருஷ்ணர் தான். அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை தவிர வேற எதுவுமே கிடையாது, அனைத்துமே கிருஷ்ணர் தான். ஏன்னா நெருப்பு ஆகட்டும், ஏன் பஞ்சபூதங்கள் ஆகட்டும், அனைத்துமே என்ன பகவானுடைய சிருஷ்டியிலிருந்து வந்ததுதான். இப்போ கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க வேதத்துலன்னா, நாம் அதாவது அனைத்து வேதத்தின் கடைசி சார மூலம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் தான். நம்ம பண்ணக்கூடிய பகவானை திருப்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வேதத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பகவானை திருப்திப்படுத்துறது தான் நம்மளுடைய கடைசி நோக்கமாக இருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம தாய் தந்தைய திருப்திப்படுத்த வேண்டாமா, நம்மளோட சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்த வேண்டாமா அப்படின்னா, ஏன் அனைத்துக்குள்ளேயுமே கிருஷ்ணர் இருக்காரு. நான் பகவான் அடுத்த ஸ்லோகத்துல அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தாகம் அஸ்ய ஜகதோ, இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் நானே. ஸோ தந்தை நான் தான், ஏன்னா நம்ம தந்தை மூலமா தான் எல்லாருமே இந்த லோகத்துல பிறக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தந்தையே நான் தான் இந்த ஜெகத்துக்கு. அதான் பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, உலகத்துக்கு தந்தை நான் தான். அடுத்தது என்ன, மாதா ததா பிதாமக, ஸோ தாயும் நான் தான், காப்பவனும் நான் தான், பாட்டனாரும் நான் தான். வேத்யம் பவித்ரம் ஓம்கார. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காரு பகவான் அப்படின்னா, அதாவது இந்த லோகத்துல அறியப்படக்கூடிய அனைத்துமே நான் தான். ஸோ தூய்மைப்படுத்தும் பொருட்கள்,
அதாவது அந்த மந்திர பாகம், அதான் ஓம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரம், அந்த ஓம்காரமும் நான் தான் அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்றாரு. அடுத்தது ரிக் சாம யஜுர் ஏபச்சம். ரிக் சாம யஜுர் வேதங்கள் அனைத்தும் நான் தான். அப்படி இருக்கும்போது, அதாவது இந்த லோகத்துல அசையும் அசையாத பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்துமே கிருஷ்ணருடைய சக்தி தான். உயிர் உள்ள உயிர் இல்லாத லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அனைத்துமே என்ன பகவானுடைய சக்தி தான். ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரை தவிர ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இங்க வந்து பாருங்க, தாயும் நான் தான், தந்தையும் நான் தான், தாத்தாவும் நான் தான், ஓம்காரம் நான் தான், வேதமும் நான் தான், அனைத்துமே அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்லியாச்சு. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து எல்லாம் பகவானை காட்டு அப்படின்றாங்க. அதெல்லாம் உணரதான் முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காத்த காட்ட முடியுமா? காத்த உணரதான் முடியும். சுவையை டேஸ்ட் பண்ணாதான், சுவைச்சாதான் தெரியும் இல்லையா? சோ அது போல உணர்வு. சோ ஆனாலும் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் நம்மளுக்கு கருணை கொடுக்கறதுக்காக பகவான் வந்து 6 நிலைகள்ல நமக்கு நம்ம கூடயே இருக்காரு. சோ பகவான் வந்து 6 நிலைகள் எங்கெங்க இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோ பரத்வம் பகவான் வந்து ஆன்மீக லோகத்தில் இருக்காரு. வியூகமா பகவான் வந்து திருப்பார்கடல், அதாவது புருஷ அவதாரங்கள்லாம் காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணுவா இருக்காரு வியூகமா. அடுத்தது விபவமா பல அவதாரங்கள் எடுத்து இந்த லோகத்துக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னுட்டு தன்னை காட்டுறாரு பகவான். அடுத்தது அந்தர்யாமியா இருக்காரு, நம்மளுடைய ஹிருதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. சரிங்களா? சோ அப்படியே அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அதையும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஆன்மீக லோகத்துல இப்ப நினைச்சு பார்க்க முடியாது. வியூகமா திருப்பார்கடல்ல இருக்கிற புருஷ அவதாரங்களை பார்க்க முடியுமா? முடியாது. அடுத்தது விபவம், பல அவதாரங்கள் எடுக்கும்போது நாம பிறந்தில்ல, அதனால நம்மளால அதையும் பார்க்க முடியல. அந்தர்யாமியா பரமாத்மாவா இருக்கார், அதையும் ஞானிகளால பார்க்க முடியும், நம்மளால பார்க்க முடியாது. அடுத்தது 5 அர்ச்சை. சோ விக்கிரக ரூபில் பகவான் இருக்கார். சோ அதை ஒன்னா நம்மளால பார்க்க முடியும். அப்பனா நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க. சோ அடுத்தது என்ன? ஆச்சாரியனா இருக்க பகவான், ஆச்சாரியன் குருவா இருக்க. சோ நம்மளுடைய கேள்விகள், நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ சோ அதெல்லாம் கேட்கறதுக்கு, அது பதில் சொல்றதுக்கு, அதே போல நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு, நம்மள இந்த பௌதிகத்திலிருந்து விடுவிச்சு நம்மள பகவானுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போய் விடுறதுக்கு அனைத்துக்குமே நம்மளுக்கு ஆச்சாரியனா குருவா நம்ம கூடயே இருக்க. சோ அப்படி இருக்கும்போது பகவான் வந்து இல்லாத இடம் எங்க இருக்கு? நம்ம எதிர பேசக்கூடிய தெய்வமா நமக்கு ஆச்சாரியர் இருக்கார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து மொத்தம் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 64 குவாலிட்டிஸ் பூரணம். அதுதான் வேதங்கள்ல 64 வந்து பூரணமானது அப்படின்ட்டு. அந்த 64 பூரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான். அப்ப விஷ்ணுவும் அதேதானா? ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, விஷ்ணுல இருந்து தானே கிருஷ்ணர் வந்தாரு. இல்ல, கிருஷ்ணர்ல இருந்து தான் விஷ்ணு வந்தார். ஏன்னா நம்ம வந்து கோலோக பிருந்தாவனம் அந்த சார்ட் பார்க்கும்போதே நம்ம பார்த்திருப்போம். சோ கிருஷ்ணா அதுல இருந்து தான் யாரெல்லாம் வராங்க அப்படின்னுட்டு பார்த்தோம். சோ கிருஷ்ணர் வந்து 64 குணங்கள் பூரணமாக பெற்றவர். அதே விஷ்ணுவால நமக்கு 60 குணங்கள் பெற்றவர். அப்ப அந்த 4 என்ன இல்லாம போயிடுச்சு விஷ்ணுக்கு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? சரி, இப்ப அதுதான் ஒரு கொஸ்டின். யாருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கரெக்ட். சோ லீலா மாதுரியம், ரூப மாதுரியம், வேணு மாதுரியம், பிரேம மாதுரியம். இந்த 4 குவாலிட்டிஸ் யாருக்கிட்ட கிடையாது? விஷ்ணு கிட்ட கிடையாது. சரிங்களா? சோ லீலைகள்
கிருஷ்ணர் பண்ணக்கூடிய லீலைகள் விஷ்ணு என்ன பண்றது? ரூப மாதுரியம், கிருஷ்ணருடைய அழகு, அப்படி ஒரு அழகு. ஸோ விஷ்ணு அழகுதான் இல்லைன்னு, ஆனா அதை விட பேரழகு யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான். ரூப மாதுரி, வேணு மாதுரி. ஸோ கிருஷ்ணர் வாசிக்கிற புல்லாங்குழல் வேற யாரும் வாசிக்கவே இல்லை. அடுத்தது பிரேம மாதுரியம். ஸோ கோபியர்களோட அந்த பாவம், ஸோ அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து அக்செப்ட் பண்ணிருந்தோம். ஸோ அது வந்து மற்ற அவதாரங்கள்லாம் வந்து அதை வந்து யாரும் அப்படியெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பகவான் என்ன பண்றாரு? நம்ம கூடயே இருக்காரு. ஸோ அப்படி நம்ம பக்தி செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஸோ பகவான் நம்ம கூட எதுக்காக இங்க வராரு? அவரை பத்தி நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஸோ அப்படி நம்ம பக்தி தெரிஞ்சுண்டு நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? ஸோ நம்ம எல்லாம் பகவான சரணடை. யாரெல்லாம் பக்தர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் பகவான சரணடைகிறாங்க. ஸோ அப்படி சரணடையும் போது அவங்களுக்கு, அதாவது அந்த சரணடையக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து அவங்க வந்து ஒரு 5 நிலைகள்ல சரணடைகிறாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது சாந்த பக்தர்களாக இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொண்டு செய்யக்கூடிய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்காங்க. சில பக்தர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க. நண்பர்களாக அந்த பக்தர்கள் இருக்காங்க. சில பக்தர்கள் வந்து பெற்றோர்களாக இருக்காங்க. சில பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா காதலராக இருக்காங்க. பகவான் வந்து எப்படியாவது நீ எனக்கு பக்தி செய், என்ன சரணடை, என் கூட பக்தி செய், அவ்வளவுதான் முடிஞ்சது. நீ எந்த நிலையிலாவது பக்தி செய், நீ என்ன வந்து சாந்தமா நினைச்சுக்கோ, இல்ல தாஸ்யம் தொண்டு மனோபாவத்திலேயாவது வச்சுக்கோ, அப்புறம் நண்பனாக சாக்கியமா வச்சுக்கோ, இல்லைன்னா பெற்றோர்களாக வாத்சல்யமா பாரு, அப்படி இல்லைன்னா மாதுரியமா, அதாவது காதலன் ரூபையாவது பாரு. சோ இப்படி எந்த நிலையிலாவது நீ வந்து என்கிட்ட பக்தி செய். உனக்கு ஏன்னா நம்ம இந்த உலகத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து ஒவ்வொரு உறவுகளோட தான் நம்ம பார்க்கிறது. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, இப்படி நம்மளுடைய உறவுகள் மூலியமா தான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பகவானையும் நம்ம என்ன பண்றோம்? அப்படி ஒரு உறவுகள் ரூபத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த 5. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஹனுமான் வந்து ராமரை பார்க்கறதுக்காக வந்து பறந்து போயின்னு இருக்கார். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. இவர் வந்து பறந்து போயின்னு இருக்கார். ஸோ அயோத்தியாவுக்கு பறந்து போயிட்டு இருக்கார். அப்போ நடுவுல நைட் டைம்ல நிறைய காடுகள் எல்லாம் இருக்குங்க. ஸோ அந்த காட்டுல வந்து யாரோ ராமா ராமா ராமான்னு கத்திட்டே இருக்காங்க. ராமா என்னது, யாரோ நம்மளுடைய பிரபு ராமரை வந்து யாரோ கூப்பிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே அப்படின்னுட்டு உடனே ஹனுமான் என்ன பண்ற, அப்படியே பறந்து போயிட்டு இருக்காராம். உடனே அந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டாரு. ஸோ இறங்கிட்டாரு. பார்த்தா அதாவது நைட்டு ஒரு 2:00 அப்படி இருக்கும். ஸோ பார்த்தா ஒருத்தர் காட்டுல நின்று ராமா ராமான்னு கத்தின்னு இருக்காரு. இவர் போய், நீங்க எதுக்காக இப்ப ராமரை கத்தின்னு இருக்கீங்க, என்னாச்சு, உங்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேக்குறாங்க. ஹனுமான் கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆபத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னுடைய மாடை காணோம், அந்த மாட்டு பேரு ராமான்னு வச்சிருக்கேன், அந்த மாட்டை காணோம், அது மட்டும் இன்னும் வீட்டுக்கு வரல, அதனாலதான் தேடிக்கிட்டு ராமா ராமான்னு கத்திட்டு இருக்கேன். ஹனுமானுக்கு ரொம்ப நான் வந்து ஏதோ ஆபத்து அதனாலதான் இவரு பகவான் கூப்பிட்டாருன்னு நினைச்சேன். பார்த்தா இவரு மாடுக்கு போய் என்னுடைய ராமனுடைய பெயரை வச்சிருக்கியா அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு, கோவத்துல கன்னத்துல ஒரு அடி அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு அவர் பாட்டிய திரும்ப ஆகாசத்துல பறந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அயோத்தியாவுக்கு வரும்போது அந்த நேரத்துக்கு மார்னிங் ஆயிடுது. ஸோ மார்னிங் ஆனதுக்கப்புறம் அப்ப வந்து ஹனுமான் வந்து ராமரை பார்க்கறதுக்கு வர்றாரு. ராமர் வந்து சிம்மாசனத்துல அப்படியே கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே
இடது கண்ணத்தை அப்படியே பிடிச்சுண்டு அப்படியே ஊனிண்டு கையை வச்சுன்னு அப்படியே சாஞ்சுன்னு உட்காந்து. ஸோ ஹனுமான் வந்து பாக்குறாரு. வணக்கமெல்லாம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி என்ன இது நீங்க அப்படியெல்லாம் கன்னத்துல கையை வச்சு இப்படியெல்லாம் அதாவது இப்படி அப்படியே ஊனிண்டு இப்படி கையை கன்னத்துல இப்படி வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல எதுக்காக நீங்க வந்து இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, எடுங்க கன்னத்துல இருந்து கைய அப்படின்ட்டு ஹனுமான் வந்து சொல்றாரு. உடனே ஸ்ரீ ராமச்சந்திரன் வந்து அப்படியே கையை எடுக்கிறாரு. பார்த்தா அந்த கன்னத்துல அப்படியே 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஹனுமானுக்கு தூக்கி வாரி போடுது. சுவாமி யாரு உங்க கன்னத்துல இப்படி அரைஞ்சது? 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்கே, சொல்லுங்க அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. யார் அது அப்படின்னுட்டு கேக்குறாங்க. நீதான் ஹனுமான், என்னுடைய பக்தனா இருக்கக்கூடிய நீதான் என்ன அடிச்சுட்ட அப்படின்னு. இது என்ன இது, நான் எப்ப அடிச்சேன் அப்படின்னு. ஆக்சுவலா நீ வரும்போது காட்டுல ஒருத்தங்க ராமா ராமான்னு கூப்பிட்டு இருந்தாங்களா, சோ அவர் ராமா ராமான்னு கூப்பிட்டு இருக்கும்போது அவர் போட்டு ஒரு அடி கொடுத்த இல்லையா, சோ அந்த அடி என் மேலதான் வந்து விழுந்துச்சு. சோ நான் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மா இல்லையா, மத்தவாள அடிச்சாலும் அத தாங்குறது நான் தானே அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து ஹனுமான் என்ன பண்றாரு, உடனே விழுந்து வணங்கி சுவாமி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க, நீங்க பகவான் நீங்க பரமாத்மான்றதையே மறந்து நான் என்ன பண்ணிடுறேன், யாராவது தப்பு பண்ணும்போது உணர்ச்சி வசத்தால கோவத்துல ஒரு பண்ணிட்டேன். ஆனா கடைசியில அது உங்களை பாதிக்கும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னுட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். சோ அது போல சோ அப்ப வந்து ஹனுமான் வந்து முடிவு எடுத்துட்டாரு. இனி நான் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பொறுமையா இருக்கணும். கோவமே வரக்கூடாது. யார் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து கோவமே வரக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் வந்து ரொம்ப பொறுமையா இருக்காரு. ஆனா நாமளும் வந்து சில டைம் தீர்மானம் எடுப்போம். நான் இனிமே ரொம்ப பொறுமையா இருப்பேன், கோவப்பட மாட்டேன் அப்படின்னுட்டு. யாரெல்லாம் அதை போல் பண்ணியிருக்கீங்க? ஓகே, 18வது ஸ்லோகம். கதிர்பர்த்தா பிரபுஹு சாக்ஷி நிவாசக சரணம் சுஹ்ருத் பிரபவக பிரளயக ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். சோ பகவான் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே இலக்கு, நானே காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம். சோ அதாவது நம்மளுடைய மிக மிக நெருங்கிய நண்பனும் பகவான் தான். சோ இப்படி பகவான் அனைத்துமாவே இருக்கார். அதே போல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே படைப்பு, அழிப்பு, சோ எல்லாவற்றின் ஆதாரம், தங்கும் இடம் மற்றும் நித்தியமான இதையும் ஆவேன். சோ இப்படி அனைத்துக்கும் மூலம் யாரு அப்படின்னு பகவான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. சோ முதல்ல என்ன சொன்னாரு, நானே தந்தை, தாய், தாத்தா, அதே போல ஞானம் அதாவது ஓம்காரம், அதே போல வேதங்கள் நான் தான். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கார் பகவான், நானே காப்பவன், நானே இலக்கு, கோல். சோ நானே ஷெல்டர், அதே போல வசிப்பிடம். அதே போல பகவான் தான் என்ன பண்றாரு, உற்பத்தி, காத்து, அழித்துன்னு அனைத்து விஷயங்களும் பகவான் தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தங்கும் இடம் அது அவரே தான். சோ அதே போல நித்தியமான விதையும் நான் தான் அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்றாரு. அதாவது கதி அப்படின்னா என்ன, நாம வந்து எது நம்மளுடைய கதின்னு நினைக்கிறோம், நம்மளுடைய கோல் எதுன்னு நினைக்கிறோம், அனைத்துமே பகவான் தான். இறுதி இலக்கு கிருஷ்ணர் தான். ஏன்னா மக்கள் சில பேருக்கு என்ன தெரியல, அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்களுக்கான இலக்கு என்னன்னு தெரியாது. நம்ம வந்து அடுத்த ஜென்மத்தில் இப்படியா பிறக்கணும், அப்படியா பிறக்கணும், நான் பணக்காரனா பிறக்கணும், நான் இல்லைன்னா பிரதமரா பிறக்கணும், பெரிய கோடீஸ்வரனா பிறக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. ஆனா பக்தர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் உண்மையான இலக்கு என்னவா இருக்கணும். நாம வந்து பகவானுடைய லோகத்துக்கு போய் நித்திய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னுட்டு.
ஏன்னா கிருஷ்ணரோட பக்தர்களுக்கு மாத்திரம்தான் இது தெரியும். கிருஷ்ணரை பற்றி, பகவானை பற்றி பக்தியில் இல்லாதவர்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. சில பேருக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போனா அங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அங்க நித்தியமா என்ன பண்ணுவாங்க, மது மாதுன்னு இருக்கும். அதே போல வயசே ஆகாது, அப்படி இளமையாக இருக்கலாம். சோ அதனால அங்க போலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கலாம், பிரச்சனையே இருக்காது அப்படின்னு, நோய் நொடியே வராது அப்படின்னு. சோ ஏன்னா சில பேருக்கு தெரிஞ்சது அதுதான், அவங்களோட இலக்கு என்ன, சொர்க்கம் போறது. இப்படி பலருக்கு பல வகையான இலக்குகள் இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஓ நான் சந்திரலோகம் போகணும், சில பேர் சூரிய லோகம் போகணும், சில பேர் இந்திரலோகம், சில பேருக்கு மகரலோகம். இப்படி இந்தந்த லோகங்களுக்கு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கும் மேல ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல. சோ அனைத்துமே என்ன, கிருஷ்ணருடைய சக்தி தான். அனைத்து சக்திகளுக்கும் மூலம் பகவான் தான். ஆனா நம்ம இப்போ சொர்க்கம் போனாலும் சரி, எங்க போனாலும் அதுவும் என்ன, பகவானுடைய படைப்பு தான். ஆனா என்ன, அது மறைமுகமானது. அவன் நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம பகவான் லோகம், கிருஷ்ண லோகம், கோலோக விருந்தாவனம் போனா அங்க நித்தியமா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதே இங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய புண்ணிய காலம் எவ்வளவோ அத்தனை காலம் மாத்திரம்தான் அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க, திரும்ப அவங்கள இந்த பௌதிக உலகம், இந்த பூமிக்கு அனுப்பிடுவாங்க. சொர்க்கத்துல நித்தியமா இருக்க முடியாது. இப்ப நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு வரையும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பணத்தை செலவு பண்ண முடியும். பணம் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அந்த கார்டு ஸ்வைப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, ஏடிஎம்ல போட்டாலும் எதுவும் ஆகாது, காசே வராது. அது போலதான். ஸோ அந்த புண்ணிய காலம் முடிஞ்ச உடனே திரும்ப அவங்களை எடுத்துட்டு இந்த பூமிக்கே விட்டுடுவாங்க. அவங்க எடுத்து விட மாட்டாங்க, அங்க இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆனா பகவான் எப்பவுமே நம்மளுக்கு பரம தந்தையாக இருக்கக்கூடிய, ஏன்னா அவரே பரமாத்மாவா இருக்காருன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்தர்யாமியா பகவான் நம்மளுடைய ஹிருதயத்துல எப்பவுமே இருக்காரு. இந்த பிரளய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்றாரு, அனைத்து ஜீவராசியும் தன்னுடைய பயத்துக்குள்ள வச்சு ரட்சிச்சுட்டு இருக்காரு. திரும்ப சிருஷ்டிக்கும் போது திரும்பவும் என்ன பண்றாரு, எல்லா ஜீவாத்மாக்களும் திரும்ப வெளியே விட்டு அவங்களுக்கான ஆசை பிரகாரம் அவங்க வாழட்டும் அப்படின்னுட்டு ஒரு சுதந்திரம் கொடுக்கிறார், ஒரு குறிப்பிட்ட சுதந்திரம் கொடுக்கிறார். சோ அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்ல வகையில யூஸ் பண்ணணும். அதை மிஸ்யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப இந்த பௌதிகத்துல மாட்டிக்க வேண்டியதுதான். நல்லபடி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம இந்த பௌதிக பற்றுதலை விட்டுட்டு நாம பகவான் மேல, கிருஷ்ணர் மேல பக்தி செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும், பூரணமாக சரணடையும் கிருஷ்ணர். ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். தாபம் யகம் அகம் வர்ஷம் நிக்ருஹ்ணாம் யுத்ஸ்ருஜாமிச்சம் அம்ருதம் சைவ மிருத்யுஷ்சம் சத் அசத் சாகம் அர்ஜுனம். அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன். எங்க பகவான் என்ன சொல்ற, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நான் தான். சோ நம்மளுக்கு மழை இல்லைன்னா பகவான் கிட்ட தான் கேட்கணும். மழை ஜாஸ்தி வருதுன்னா கிருஷ்ணா நீதான் கொஞ்சம் இதை கம்மிப்படுத்துங்க, காப்பாத்துங்கன்னு கேட்கணும். ஏன்னா எல்லாமே பகவான் தான். எங்க பகவான் அதுதான் சொல்றாரு, மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடமும் சேத்தனமும் இரண்டும் என்னில் உள்ளன. சோ இங்க பகவான் என்ன சொன்னார், மரணத்தின் உருவமும் நானே. சோ இப்ப பாருங்க, இப்ப ஒரு பூனைக்கு நம்ம பக்தர்கள் எல்லாம் எப்படி பூனைக்குட்டி போல, அபக்தர்கள் எல்லாம் எப்படி அப்படின்னா எலி போல. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம எலியா இருக்கணுமா இல்ல பூனைக்குட்டியா இருக்கணுமா? ஏன்னா பூனைக்குட்டியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பகவான் என்ன பண்ணுவாரு, அந்த பூனை என்ன பண்ணும், எங்க வேணாலும் ஆபத்து இல்லாம தன்னுடைய குட்டிங்க எடுத்து பத்திரமா வச்சுக்கும். ஆனா அபக்தர்கள், சோ பக்தியே இல்லாதவா,
சோ அவங்களுக்கு பகவான் என்னவா இருப்பாரு? யமனாக இருப்பார். இப்ப நீங்க தான் சொல்லணும். எலியா இருக்கலாமா இல்ல பூனைக்குட்டியா இருக்கலாமா? பூனைக்குட்டியா இருக்கணும். வெரி குட். இதுதான் வந்து சிறந்தது. நம்ம வந்து பக்தி செஞ்சுட்டு பகவானுக்கு ஒரு நிமிஷம் க்ளோஸ் த டோர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ நம்ம பகவானுடைய லோகம் போகணும்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன நம்மளுக்கு இப்படி சூரிய ஒளியோ இல்ல வெப்பமோ குளிரோ மின்சாரமோ எதுவும் தேவையில்லை. எப்பவுமே நம்ம வந்து அங்க சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இதெல்லாம் இரண்டுகளே கிடையாது. பகல் இரவு எல்லாமே ஒன்றுதான். அங்க எப்பவுமே ஆனந்தம், சச்சித் ஆனந்தம், நித்தியமான ஆனந்தம். நீங்க இப்படி கஷ்டப்படுற போல வியாதியோ இல்ல வயசாகிறதோ நோய் நொடி படுறதோ இதெல்லாம் கிடையாது. மழையோ வெள்ளமோ இல்ல இந்த பௌதிகமான இந்த பிரச்சனைகளோ எதுவும் கிடையாது. அங்க நித்தியமா நம்ம பகவானுடைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். சந்தோஷமாவும் இருக்க முடியும். ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா ஹனுமான் என்ன பண்றாரு அப்படின்னா ராமருக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டே இருக்காரு. சீதா பாக்குறாங்க, என்னப்பா இது எல்லா வேலையும் இவரே இழுத்து போட்டுட்டு செய்யறாரு, எனக்கு ஒரு சேவையை கூட கொடுக்க மாட்டாரே அப்படின்ட்டு இவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. லக்ஷ்மணரும் ரொம்ப சோகமா இருக்காரு, வரத சத்துருவர்களும் ரொம்ப சோகமா இருக்காங்க. சோ இவங்க 4 பேர் இவங்க 3 பேர் வந்து சீதா கிட்ட கேக்குறாங்க, எனக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கைங்கரியம் கிடைக்கவே மாட்டேங்குது, எல்லா வேலையும் யார் இழுத்து போட்டு செய்யறது? ஹனுமானே பண்ணி கொடுத்தாரு. சோ எங்களுக்கெல்லாம் ராமருக்கு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. உடனே சீதா, எனக்கும் அதே பிரச்சனை தான். சோ நான் கூட ஒரு சேவை பண்றதே விட்டுறது இல்ல. அவரு எழுந்துக்கிறதுல இருந்து ராமர் தூங்குற வரையும் இவரே எல்லா வேலையும் செய்யறாரு, எனக்கு ராமர் பக்கத்திலே போக விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. சரின்ட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய லிஸ்ட். சோ லிஸ்ட் ஏன்னா இந்த 4 பேரும் சேர்ந்து எழுதியாச்சு. எழுதியதுமே ராமர்கிட்ட கொடுத்தாச்சு, இதை நீங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. என்னன்னு பாக்குறாரு. இல்ல ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஹனுமான் வந்து சேவை பண்ண, நாங்க 4 பேர் சேர்ந்து சேவை பண்ணோம். ஓகே பாக்குறாரு. ஓகே எல்லாமே இருக்கு ஏ டு Z. ராமருக்கு எண்ணெய் தேய்க்கிறதுல இருந்து அவரு கால் அழுத்தி விடுறதுல இருந்து அவருக்கு உணவு பரிமாறுறதுல இருந்து அவருக்கு சாமரம் வீசுறதுக்கு எல்லா சேவையும் இருக்கு. ராமர் இப்படி பாக்குறாரு ஹனுமான. ஹனுமான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து நீ வந்து செய்ய வேண்டாம், இன்னைக்கு ஃபுல் இவங்க 4 பேர் எனக்கு செய்ய போறாங்க. ஓகே சுவாமி அப்படின்ட்டு அவர் பாட்டியா அங்கே வாசல்லே உட்காந்துட்டார். ராமநாமம் ஜெபிச்சுட்டு அங்கே ராம ராம ராமன்னுட்டு ராமநாமம் ஜெபிச்சுட்டு அங்கே உட்காந்தாச்சு அவர். ஏன்னா ராமர் சொல்லிட்டாரு இல்லையா, இன்னைக்கு ஒரு கைங்கரியம் இல்லப்பா, நீங்க முன்னிரு, இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு. சோ இவங்க 4 பேரும் சேர்ந்து அப்படியே காலையில இருந்து ஓடி ஓடி ராமருக்கு எல்லா சேவையும் செய்யறாங்க. சீதாவா லக்ஷ்மணர் அப்புறம் பரத சத்ருகுணர்கள் ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சாமரம் வீசுறதுல இருந்து அவருக்கு உணவு பரிமாறுறதுல இருந்து அவருக்கு கால் பிடிச்சு விடுறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சு முடிச்சாச்சு. அப்ப ராமர் அப்ப நைட் ஆயிடுச்சு. போய் படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாரு. அன்னைக்கு சீதாதேவி அவங்களுக்கு கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஒரு லக்ஷ்மணர் இந்த பக்கம் பரதன் சத்ருகன் எல்லாம் சாமரம் வீசுறது மயிலறகு வீசுறதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அன்னைக்கு ராமர் அப்படியே ஆண் வாயை திறக்கிறாரு. அதாவது நம்ம கொட்டாவே விடும் இல்லையா. ஸோ அப்படி அப்படியே வாயை திறக்கிறாரு. அப்படியே அப்படியே நின்று போயிடுச்சு, வாய் மூடவே இல்லை. இவங்க 4 பேருக்கு தூக்கி வாரி போடு, இது என்ன இது? ராமர் வாயை திறந்தாரு, மூடவே முடியலையே அப்படின்னுட்டு 4 பேரும் என்னன்னு போய் வைத்தியர் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. வைத்தியர் பார்த்துட்டு ஒண்ணு இல்ல, ராமருக்கு பல்ஸ் கில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு ஆறுகளையும் போயாச்சு. ஸோ குலகுரு வசிஷ்டர் இல்லையா, போய் வசிஷ்டர் கூட்டிட்டு வராங்க. வசிஷ்டர் பார்த்தாரு, ஓகே இது ராமருடைய லீலைன்னு நினைச்சுட்டு அவரும் பார்த்துட்டு இது என்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது, நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயாச்சு. ஸோ இப்பயே ராமர் வாயை திறந்து
10 நிமிஷம் ஆச்சு, 1/2 hour ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு. சீதாவுக்கு அழையே வந்துடுச்சு. ஓன்னு அழறாங்க அவங்க. என்ன ராமர் வாய திறந்தது மூடவே இல்லையே! இது என்னது இது வம்பா போயிடுச்சு அப்டின்ட்டு, இந்த பக்கம் லக்ஷ்மணர், பரத, சத்ருகன் எல்லாம் துடிக்கிறாங்க. உடனே எல்லாரும் கேட்கறாங்க, "நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கு தெரியலையே" அப்டின்னுட்டு. ராமர் வந்து அப்படியே ஹனுமான அப்படியே பார்க்குறாரு. ஓஹோ! ஹனுமான கூப்பிடுறாரு போல இருக்குன்னு ஹனுமான் 4 பேரு "ஹனுமான் சீக்கிரம் வாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல ராமருக்கு" அப்டின்னுட்டு. அங்கிருந்து ஹனுமான் நேரா ஓடி வந்தாரு. ஓடி வந்து கரெக்ட்டா அவர் வாயாண்ட ஒரு சிட்டிக்க போட்டார். இப்படின்னு சிட்டிக்கு போட்டோம். அப்படி சிட்டிக்க போட்டார். உடனே ராமர் வாய மூடியாச்சு. இவங்க பார்க்குறாங்க. என்ன இவங்களுக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா நானு கொட்டாய் விட்டா அந்த இடத்துல சிட்டிக்கு கூட யாரு போடுவாங்க? ஹனுமான் போடுவார். அந்த சேவைய நீங்க வந்து எழுதவும் இல்ல. அதான் நீங்க யாரும் பண்ணவும் இல்ல. ஆக்சுவலா எல்லா சேவையும் இவரு தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் அந்த சேவை நீங்க பண்ணலையா தான் என் வாய் அப்படியே திறந்துட்டே இருந்தது அப்படின்னுட்டு. ஸோ அதுபோல அவ்ளோ ஒரு அ என்ன பணிவு. ஸோ ஆக்சுவலா ஹனுமான் பார்த்தீங்க அப்படின்னா, அவரால இவ்ளோ பெரிய ரூபமும் எடுக்க முடியும். ஏன்னா சூரியன் கிட்ட அவர் வந்து அ படிக்கும்போது, ஸோ அவருடைய கால் வலது பக்கம், வலது திசையில ஒரு காலும், இடது திசையில ஒரு காலும் வச்சுட்டு, சூரியன் போற வழியெல்லாம் அப்படியே குனிஞ்சே அவர்கிட்ட உபதேசம் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ பெரிய ரூபமா அவரால மாற முடியும். அவ்வளவு சக்தி படைத்தவர். ஸோ ஆனாலும் பகவான் கிட்ட அவ்வளவு ஒரு பொறுமையா, அவ்வளவு ஒரு நிதானமா, அவ்வளவு ஒரு சேவை மனப்பான்மையோட அவர் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுபோல நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து எப்படி இருக்கணும் பகவான் கிட்ட? ரொம்ப பணிவா, ரொம்ப பொறுமையோட நம்ம வந்து பக்தி செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்படி நாம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.